நீங்கள் பார்க்குறது முள்ளு சீத்தா மரங்க. இந்த பூக்கள் மஞ்சள் கலரில் தெரியுது பாருங்கள், அதெல்லாம் மரத்து மேலே தான் வரும். அது அப்புறம் காயாக மாறும். இந்த பழம் மேலே தோலில் முள்ளுகள் இருக்கும். சைஸும் நார்மல் சீத்தா பழத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். புளிப்பு சுவையோடையோ இருக்கும். நல்ல வாசனையாக பைனாப்பிள் மாதிரி இருக்கும். இதுக்கு சோர்சாப் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. இது ஜூஸாகவும் கடைகளில் கிடைக்குது. இது கேன்சர் செல்களை அழிக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது. அது மாத்திரம் இல்லை, நம்மளோட பாடியில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை ரெடியூஸ் பண்ணுது. அப்புறம் இந்த பழத்தில் விட்டமின் சியும் ஃபைபரும் ஜாஸ்தி இருக்குதுங்க. ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் பாதுகாக்குது. டிபிக்கு நல்லது. பாடி டெம்பரேச்சரை குறைக்குது. இரத்த சோகையை மாற்றும். அப்புறம் நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணவும் யூஸ் ஆகுது. யூரினரி இன்ஃபெக்ஷனை சரி பண்ணுது. கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது. பிபி, லிவர் ப்ராப்ளம், ஃபீவர் இதெல்லாமே சரி பண்ணுதுங்க. அப்புறம் ஒயிட் பிளட் செல்லை இது இன்க்ரீஸ் பண்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸும் ஃபீட் பண்ணுறவங்களும் சாப்பிடக்கூடாது இந்த பழத்தை. மற்றவங்கெல்லாம் சாப்பிட்லாம்.